திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பொருள்: அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ? அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். மீனிங் இன் இங்கிலீஷ்: Is there any fastening that can shut in love? Tears of the affectionate will publish the love that is within. மீண்டும் குறள்: அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள்: அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார். அன்பு உடையவர் தம் உடைமையையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர். மீனிங் இன் இங்கிலீஷ்: Those who are destitute of love appropriate all they have to themselves, but those who possess love consider even their bonds to belong to others. மீண்டும் குறள்: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. குறள் 73. அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. பொருள்: அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்திருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயனென்று கூறுவர். மீனிங் இன் இங்கிலீஷ்: They say that the union of soul and body in man is the fruit of the union of love and virtue. மீண்டும் குறள்: அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. குறள் 74. அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. பொருள்: அன்பு பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். மீனிங் இன் இங்கிலீஷ்: Love begets desire, and that begets the immeasurable excellence of friendship. மீண்டும் குறள்: அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. குறள் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. பொருள்: உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்புடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயனென்று கூறுவர். மீனிங் இன் இங்கிலீஷ்: These are the fruits of tranquil life of love. மீண்டும் குறள்: அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. குறள் 76. அறத்திற்கு அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. பொருள்: அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது. மீனிங் இன் இங்கிலீஷ்: The ignorant say that love is an ally to virtue only, but it is also a help to get
அவுட் ஆஃப் வைஸ். மீண்டும் குறள். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. குறள் 77. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். பொருள். எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். மீனிங் இன் இங்கிலீஷ். Virtue will burn up the soul which is without love, even as the sun burns up the creature which is without bond, that is worms. மீண்டும் குறள். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். குறள் 78. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரந்தளிர்த்தற்று. பொருள். அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளிர்த்தார் போன்றது. மீனிங் இன் இங்கிலீஷ். The domestic state of that man whose mind is without love is like the flourishing of a withered tree upon the parched desert. மீண்டும் குறள். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. குறள் 79. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. பொருள். உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும். மீனிங் இன் இங்கிலீஷ். Of what avail are all the external members of the body to those who are destitute of love, the internal member. மீண்டும் குறள். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. குறள் 80. அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. பொருள். அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும். மீனிங் இன் இங்கிலீஷ். That body alone which is inspired with love contains a living soul. If void of it, the body is born overlaid with skin. மீண்டும் குறள். அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. நன்றி.